السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده، وعلى آله وأصحابه الشرفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إذ قربا قربانا فتقبل من أحدهما ولم يتقبل من الآخر قال لأقتلنك. صدق الله مولانا العظيم. وقال نبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم: من دعا إلى هدى كان له من الأجر مثل أجور من تبعه لا ينقص ذلك من أجورهم شيئا، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل أفضل صلاة على أسعد مخلوقاتك سيدنا محمد وآله وصحبه عدد ما ذكره الذاكرون وغفل عن ذكره الغافلون، وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. புகழனைத்தும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்கள் வாழ்வை அன்ஹும் பிசஹாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், அக்தாபுகள், நாதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள், குறிப்பாக உலக முஸ்லீம் சமுதாய மக்கள் அனைவர்கள் மீதும் ஜும்மாவின் அந்நேரத்தில் ஒன்று குழுமை இருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாக. ஆமீன். சங்கை குறித்தான் அல்லாஹ் நடிகார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நல்ல கெட்ட குணங்கள், நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் என்கிற மனித அடிப்படையில் யாராவது திடீர்னு ஒரு நல்லதாக செஞ்சுட்டான்னா நாமளே சொல்லுவோம் இல்லையா, பரவாயில்ல, யாருமே யோசிக்காத நல்ல புதுசாக யோசிச்சிருக்கீங்க, சொல்லப்போனால் நீங்கள் தான் ஊருக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறீங்க, நீங்கள் தான் இந்த செயல்பாடுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி யாராவது ஒரு கெட்டதை செஞ்சிட்டாங்கன்னா, இவ்வளோ பெரிய பயனார்த்தி இப்படி செஞ்சிட்டீங்களே, இப்படி ஒரு கெட்டதுக்கு நீங்கள் போய் அடையாளமாகிட்டீங்களே அப்படின்னு நாம் சொல்கிற அந்த வார்த்தைகள் இன்றைக்கி சமுதாய அளவில் எல்லா இடங்களிலும் நல்லது கெட்டதற்கு உண்டான அடையாளங்களாய், முன்னுதாரணங்களாய் ஒவ்வொரு விஷயத்திலும் இன்றைக்கி பார்க்கப்படுது. சாதாரண ஒரு மனுஷனை அடையாளப்படுத்தினா கூட அவர்கிட்ட பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஒருத்தர் மூத்தா போயிட்டார், அவரை பற்றி கேட்கணுன்னா கூட நல்ல மனுஷன்தான், ஆனால் பெருசாக சொல்லிக்கிறது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுகிற வாழ்க்கையை விட, இல்லைங்க அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட குணம் இருந்துச்சுங்க, தனிப்பட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டியான ஒரு தன்மை இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முன்னுதாரணமான அடையாளமாக வாழ்வது, அதை அல்லாஹ் விரும்புகிறான். அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹுடைய அற்புதமான வார்த்தை இந்த உம்மத்தை எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அடிப்படையினுடைய பாதையை ரசூலுல்லாஹுடைய வார்த்தை இந்த உம்மத்துக்கு தெளிவுபடுத்துது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மன் தஆ இலா ஹுதன், யாராவது ஒருவன் ஒரு நல்ல செயலுக்காக ஒருவனை அழைத்தால் அதை அவனும் ஏற்றுக்கொண்டு அந்த நல்ல செயலை செய்ய ஆரம்பிச்சிட்டான்னா, கானலஹு மினல் அஜ்ர் மிஸ்ல உஜூரி மன் தபிஅஹு, இவன் சொன்னதினால் அவர் ஏற்றுக்கொள்கிறார், ஏற்றுக்கொண்டு இந்த செயலை செய்வதனால் சொன்னவருக்கும் அந்த அது மாதிரி கூலி கிடைக்குன்னாங்க. இவர் செய்கிறார், செய்கின்ற ஒன்றை அடுத்தவருக்கு எடுத்து சொல்கிறார், சரி நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சி அவர் பின்பற்ற ஆரம்பித்தார்னா அவர் செய்கிற அந்த கூலி இவருக்கும் அதே கூலி உண்டுன்னாங்க சொல்லி ரசூலுல்லாஹ் அடுத்த வார்த்தை சொன்னாங்க. ஆனால் லா யன்குஸு ஸாலிக மின் உஜூரிஹிம் ஷைஆ, இவர் சொல்லி அவர் செஞ்சதுனால இவருக்கு அதிகம் அவருக்கு கம்மிலாம் கிடையாது. அவருக்கு உண்டான கூலி, அந்த செயலுக்கு என்ன கூலி, அந்த கூலி உண்டு. ஆனால் இவர் எடுத்து நடத்ததினால், இவர் எடுத்து சொன்னதினால், இவர் ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்ததினால் இவருக்கு 2 வகையான கூலினாங்க ரசூலுல்லாஹ். இது நாம் எப்படிப்பட்ட ஒரு மூமினாக, எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக வாழணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமான வாழ்க்கைக்குண்டான ஒரு அடையாளமான அற்புதமான ஒரு வார்த்தை இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவிக்கு வர்றாங்க. ஆரம்ப காலகட்டம்
திடீரென்று வருகிறார் ரசூலுல்லாஹ். வருகிற பொழுது இரவு நேரம் மஸ்ஜித் நபவி பார்ப்பதற்கு ஒரு புதிய ஒரு பரிணாமமாக இருக்குது. இதுவரைக்கும் பார்க்காத ஒரு மஸ்ஜித் நபவியாக இருக்குது. ஏன்னா ரசூலுல்லாஹுடைய அதே ஓலை குடிசை திடீரென்று பிரகாசமாய் ஜுவாலை விடுகிறது, பிரகாசமாய் ஒளிவிட்டு நிற்கிறது. ரசூலுல்லாஹ் சஹாபா கேட்டாங்க, என்ன திடீர்னு பள்ளிக்குள்ள இவ்வளோ பிரகாசமாக இருக்குது, யார் திடீரென்று இந்த விளக்கு கொண்டு மாட்டினதுன்னு கேட்டாங்க. யார் திடீர்னு இந்த விளக்கு கொண்டு மாட்டினதுன்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், தமீமுத்தார் ரலியல்லாஹ் அவர் ஷாம் தேசத்துக்கு சென்றிருந்தார், திமிஷ் தேசத்திற்கு போயிருந்தார். அங்கெல்லாம் போகுகிற பொழுது இந்த விளக்கு எரியறதை பார்த்தாரு. அதனால் அங்கிருந்தே அவர் விளக்கையும் விளக்கிற்குண்டான திரியையும் அதை ஏற்றுவதற்குண்டான எண்ணெய் எல்லாம் அங்கேயே வாங்கிட்டு வந்துட்டார். யார் ரசூலுல்லாஹ், தங்களுடைய மஸ்ஜிது நபவி அல்லாஹுடைய இல்லம் அது ஒளி வீச வேண்டும் என்கிற ஆசையினால் அங்கிருந்து வாங்கிட்டு வந்து மஸ்ஜிது நபவிக்கு ஒரு ஒளி கொடுக்கக்கூடிய விளக்கை மாட்டி வச்சிருக்கிறார் அப்படின்னு சஹாபாக்கள் சொன்னாங்க. சொன்ன உடனே ரசூலுல்லாஹுடைய அற்புதமான வார்த்தை, இன்றைக்கு இறை இல்லத்திற்காக வேண்டி எதையெல்லாம் நாம் கொடுக்கிறோமோ அத்துணைக்கு முன்னோடி யாருன்னா தமீமுத்தார் ரலியல்லாஹு. எவ்வளவு அற்புதமான ஒரு முன்னுதாரணமான வாழ்க்கை. சுப்ஹானல்லாஹ். பள்ளியில் சின்னதாக ஒரு விளக்கு வாங்கி மாட்டோம், பள்ளியில் ஒரு டியூப் லைட் வாங்கி மாட்டோம், பள்ளியில் ஒரு பெரிய ₹1,00,000 உண்டான ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு லைட்டை தூக்கி மாட்டுறோம். எதை மாட்டினாலும் அதனுடைய முன்னுதாரணம் எங்கே பார்க்கணும்னா தமீமுத்தார் ரலியல்லாஹு. ஒன்றுமே இல்லாமல் இருந்த பள்ளியில் ஒரு விளக்கை கொண்டு மாட்டின உடனே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்பட்டு இந்த வார்த்தையை சொன்னாங்க, நவ்வர்தல் இஸ்லாம். அவர் கொடுத்தது மஸ்ஜித் நபி பள்ளிக்கு ஒளி கொடுத்தார். ஆனால் ரசூலுல்லாஹ் வார்த்தை நவ்வர்தல் இஸ்லாம், நீ இஸ்லாத்துக்கு ஒளி கொடுத்துட்டேன் நாங்கள். சுப்ஹானல்லாஹ். ஒரு முன்னுதாரணத்தை மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு நான் அடையாத ரசூலுல்லாஹ் அங்கீகரிக்கிற அடையாத நவ்வர்தல் இஸ்லாம், நீ இஸ்லாத்துக்கே ஒளி கொடுத்துட்ட. இதனுடைய பரக்கத்து என்ன தெரியுமா? நவ்வர் அல்லாஹு அலைக்க ஃபித் துன்யா வல் ஆஹிரா, இம்மை மறுமையில் அல்லாஹ் உனக்கு முழுமையாக ஒளியாக நிரப்பட்டுனாங்க. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு ஒரு உன்னதமான வாழ்க்கைக்கு உண்டான அடையாளத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தையினுடைய ஆழம் உணர்த்தி காட்டுது. ஒரு பள்ளிக்கு விளக்கு கொடுத்தார், ஆனால் ரசூலுல்லாஹ் நீ இஸ்லாத்துக்கே ஒளி கொடுத்துட்ட. அல்லாஹ் உன்னை இம்மையின் மறுமையின் அவ்வளோ ஒளியா அல்லாஹ் நிரப்பட்டு அப்படிங்கிற எவ்வளோ பெரிய வார்த்தை, யோசிக்க முடியாத ஒரு உயர்ந்த அந்தஸ்தை போய் நிப்பாட்டிச்சுன்னா ரசூலுல்லாஹ் சொல்கிற வார்த்தை அதுதான். யார் ஒரு நல்லதின் பக்கம் அழைக்கிறாரோ அந்த நல்லதை ஏற்றுக்கொண்டு அமல் செய்பவரினால் அமல் செய்பவருக்கு எந்த கூலியும் குறைய போகிறது கிடையாது. ஆனால் அதை முதல் நடைமுறைப்படுத்தியவருக்கு 2 வகையான கூலி உண்டுங்கிற ரசூலுல்லாஹ் அந்த வாழ்க்கை, அந்த வார்த்தை நம்மை எப்படி நடக்க வேண்டும், ஒரு முஸ்லீமாய் நாம் எப்படி முன்னுதாரணமாய் வாழ வேண்டும் என்பதற்குண்டான அடையாளங்களை இன்றைக்கி உலகத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கு. நீங்களும் தமிழ்நாட்டில் நாங்கள் தான் இந்த திட்டத்தை முதல்ல அறிமுகம் 2 கட்சி போட்டி போடுவாங்க. இது எங்களால் வந்ததா, நாங்கள் தான் பேர் வச்சோம், இவர் திறப்பலா பண்ணுறாரு, நாங்கள் தான் அதுக்கு அடிக்கல் நாட்டினோம், இவர் ஓப்பன் பண்ணி வைக்கிறாரு அப்படின்னு கட்சிகள் இன்றைக்கி போட்டி போட்டுக்கிற மாதிரி ஒரு முஃமினுடைய வாழ்வில் நல்லதற்குண்டான முன்னுதாரணங்கள் இவ்வளவு தூரம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்குண்டான அடையாளங்களாய் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்திய சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு உணர்த்தி காட்டாங்க ரசூலுல்லாஹ். அதே ரசூலுல்லாஹ் திரும்ப அடுத்த வார்த்தையை சொன்னாங்க, ஒமன் தஆ இலா ضலாலா, யாராவது ஒருவர் கெட்டதை செய்து விட்டார், யாராவது ஒரு கெட்டதை செய்து விட்டார், அதை பார்த்து இன்னொருத்தர் செய்ய ஆரம்பிக்கிறான். இன்றைக்கி நல்லது செய்வதற்கு முன்னோரமோ இல்லையோ கெட்டதை பார்த்தோன்னே வேக புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அடுத்து சொன்னாங்க, கான அலைஹி மினல் இஸ்ம் மிஸ்லமா ஆசாமி மன் தபிஅஹு. இவரை பார்த்து ஒருத்தன் கெட்டதை செஞ்சானா அந்த கெட்டதனுடைய விளைவு அவனுக்கு உண்டான பாவம் அவனுக்கு உண்டு. ஆனால் இவனை பார்த்து அடுத்தவன் செய்ததினால் இவனுடைய பாவத்தில் அவனுக்கும் ஒரு பங்கு உண்டுன்னாங்க. எப்படி நல்லதுக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்தால் நல்லதுக்கு உண்டான அடையாளமும் நல்லதுக்கு உண்டான நன்மையும் அதிகமோ, அப்படியானால் அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயர்கிறதோ அதே அளவுக்கு நீங்கள் கெட்டவங்களாக வாழ்ந்துட்டீங்க, உங்களை பார்த்து 4 பேர் கெட்டவனை மாறிட்டான்னா அந்த 4 பேருடைய பாவத்துக்கு நீங்கள் தான் காரணமாகிறீங்க. அவருடைய பாவத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பங்கு வந்துக்கிட்டே இருக்குதுன்னாங்க ரசூலுல்லாஹ். இதை நாம் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு அடிப்படையினுடைய அடையாளத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிற ஒரு முஃமினுடைய வாழ்க்கை. இன்றைக்கி அப்படி தான் தலைகீழாக இல்லாம் இன்றைக்கி முன்னுதாரணமாக நாம் எதில் நிற்கிறோம் என்று ஒரு பெற்றோர் பிள்ளைகளிடம் ஆரம்பித்தால், ஒரு பிள்ளை பெற்றோருக்காக என்னென்ன செய்கிறாங்கன்னா சாதாரண சொல்லுவோம், அவர் எனக்கு என்ன செஞ்சாருன்னு கேட்போம் இல்லையா? இன்றைக்கி பெற்றோர் இருந்து கேட்குறான் பிள்ளைய, ஏன்னா உன்னை பெற்று வளர்த்தேன்னு எனக்கா இது செய்ய மாட்டியா அப்படின்னு கேட்டால், பெற்ற வளர்த்த அவன் கடமையை செஞ்ச, நீ எனக்கு என்ன செஞ்ச அப்படின்னு கேட்குறான்னா நாம் இந்த இடத்தில் ஒரு பெற்றோராய் குழந்தைகளுக்கு முன்னால் நிற்கிறோம் என்பதை நாம் யோசிக்க முடிகிறது. ஒரு கணவன் மனைவியை பார்த்து பேசுகிற பொழுது, நான் இவ்வளோ செஞ்சேன் அதெல்லாம் மறந்துட்டியே, நான் செஞ்சதில் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்குற இடத்துல
நாம் எந்த வகையான ஒரு குடும்ப தலைவனாய், நாம் எந்த வகையான ஒரு தகப்பனாய், நாம் எந்த வகையான ஒரு சமூகத்தினுடைய மாற்றத்தை ஏற்படுத்துகிற ஒரு முஃமினாய் நிற்கிறோம் என்பதை நமக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவுகள் காட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு நேரம் சஹாபாக்களுடைய சபையில் உட்கார்ந்து சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் நான் மறுமையில் அம்ருபுன் ஆமிர் ஹுஸாஇ அவனை நான் பார்க்கிறேன். பார்க்கிற சூழல் எந்த மாதிரி தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பார்க்கிற சூழல் எந்த மாதிரி தெரியுமா? நான் அவனை பார்க்கிறேன், தனது வயிறையே தனது குடலையே வெளியில் இழுத்து வச்சுக்கிட்டு அப்படியே செக்கு சுத்தமாக சுற்றிக்கிட்டு வரானாங்க ரசூலுல்லாஹ். தான் குடலை வெளியே எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே செக்கில் சுத்தமாக சுற்றிக்கிட்டு வரான்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் ஏன் இவ்வளோ அவலமான ஒரு நிலையில் அவன் இருக்கிறான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். ஏன் தான் குடலையே தான் கையில் வச்சுக்கிட்டு ஏன் வெளியே சுற்றி நிற்கிறான் அப்படின்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தையை உலகத்துக்கு சிந்திப்பதற்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உலகத்தில் கடவுளின் பெயரால் கால்நடைகளை இப்படி நீங்கள் மாற்றுங்கன்னு சொல்லி உலகத்துக்கு கற்றுக் கொடுத்த முதல் கெட்ட முன்னுதாரணத்துக்கு காரணமான அவன் தான் நகர் சொல்லுவான். அம்ருல் ஹுஸா அவன் தான் கெட்டதுக்கு காரணம். என்ன, ஒட்டகம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும், திடீரென்று வருவான், வந்து ஒட்டகம் சொல்லுவான், இந்த ஒட்டகத்தை கடவுளுக்காக நேர்ந்து விட்டாச்சு அப்படின்னு அர்த்தம். கடவுளுக்கு நேர்ந்து விட்ட ஒட்டகத்தை யாரும் அடிக்கக்கூடாது. கடவுளுக்காக நேர்ந்து விட்ட ஒட்டகம் அது யார் வீட்டில் வேணாலும் புகுந்து எதை வேணாலும் சாப்பிடலாம். கடவுளுக்காக நேர்ந்து விட்ட அந்த ஒட்டகம் அது மேலே யாரும் பொதி ஏற்றக்கூடாது, அதுக்கு யாரும் எந்த தொந்தரவும் கொடுக்கூடாது. இப்படிங்கிற பெயரை சொல்லி, கடவுளின் பெயரை சொல்லி ஒரு கால்நடைகளை நேர்ந்து விட்டேன் என்கிற பெயரில் அதற்கு உண்டான ஒரு மரியாதை கொடுக்கப்பட்டு போக போக அந்த கால்நடைகளும் கடவுளாக பார்க்கப்படுகிற ஒரு இடத்துல போய் நிப்பாட்டினதுக்கு காரணம் இவன் தான் என்பதனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உலகத்தில் கால்நடைகளை எப்படி மதிக்கக்கூடாதோ, எப்படி நடத்தக்கூடாதோ, அதை கடவுளாக பார்க்கிற இடத்துல மோசமான முன்னுதாரணத்துக்கு இருந்தவன் இவன் தான். அதனால் இவன் தன் குடலை உலகத்தில் நாற்றத்தை எல்லாம் பரவிட்டு இழந்தான், தன் நாற்றத்தை தன் கையிலே தூக்கி கொண்டு நரகத்தை சுற்றி வர்றான் சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இவனுடைய நாற்றத்தை பக்கத்தில் இருக்கிற நரகவாதினால் தாங்க முடியலாங்க ரசூலுல்லாஹ். இவனுடைய நாற்றத்தை பக்கத்தில் இருக்கிற நரகவாதியால் தாங்க முடியல. அவ்வளவு தூரம் இவனுடைய செயலுடைய மோசமான விளைவினால் இவன் உலகத்தினுடைய கெட்டதற்கு முன்னுதாரணமாக நிற்கிறான் ரசூலுல்லாஹ். இன்னைக்கு நாம் பார்க்கிற தலைமுறைகளுடைய மாற்றங்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எதிலெல்லாம் இன்னைக்கு தலைமுறைகள் முன்னுதாரணங்களை கடந்து போய் இருக்கிறது என்பதை நாம் இன்னைக்கு யோசிக்கிற நிலையில் இருக்கோம். எல்லா சூழல்களிலும் இல்லை. இன்னைக்கு ஒரு 4 நாள் அன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க புரட்டி போட சொல்ல ஓடுதா இல்லையா? ஒரு 18 வயதை தொடாத சிறார்கள் திருத்தணியிலேருந்து ட்ரெயின் ஏற ரயில்வே ஸ்டேஷனில் கத்திக்கப்படாவோடு ஏறுறானுங்க. கத்திக்கப்படாவோடு ஏறி இருக்கிற ஒருவனை தானாக வெட்ட போகிறானுங்க. வெட்டி அதை ரீல்ஸாக எடுத்து வீடியோவில் போடுறாங்க. வயது கம்மி என்பதனால், 18 வயது குறைவு என்பதனால் கூர்நோக்கு இல்லத்தில் சேருங்கள் என்று வருகிற பொழுது சமூகம் கிளம்புகிறது. இப்படியே மன்னிச்சு விட்டுக்கிட்டே போனால் அடுத்தடுத்த தலைமுறை எப்படி வாழுமோ தெரியலையே. வயசு கம்மி ஆனால் செய்கிற வேலை நம்ம சொல்லுமே இல்லையா, பார்க்க தான் இப்படி இருக்கிற, ஆனால் செய்கிற வேலை எவ்வளோ பெருசாக இருக்குது. வயது தான் 18 ஆகலை, ஆனால் செய்கிற வேலை எவ்வளோ மோசமான வேலை. உயிரெடுக்கிற வேலையை செய்து அதை ரீல்ஸில் போய் விட்டு இன்றைக்கி சர்வசாதாரணமாக பிடிச்சி கேட்டால் சாதாரண காரணம் சொல்கிறாங்க. ஒரு ஹீரோ பண்ணினால் நீங்கள் கைத்தட்டி ரசிக்கிறீங்க, நாங்கள் செய்தால் அதையே நீங்கள் கடுமையாக எதிர்க்கிறீர்கள்னு கேட்குறாங்க. யார்? 16 வயசு 17 வயசு பையன் கேட்குறான். திரையில் ஒருவன் செய்கிற பொழுது அவனை ஹீரோவாக பார்க்கிறீர்கள், அவனை பார்த்து கைத்தட்டி விசிலடித்து ரசிக்கிறீங்க, நாங்கள் செய்கிற பொழுது ஏன் எதிர்ப்பு குரல் கொடுக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை வந்து நிற்குதா இல்லையா? நல்லதற்கு நீங்கள் வழிகாட்டுங்கள், அதை பார்த்து 4 பேர் நல்லதை செய்கிற பொழுது உங்களுக்கு தானாக நன்மை வந்து சேரும். கெட்டதற்கு வழிகாட்டியதற்கு பின்னால் இன்னைக்கு உலகத்தினுடைய எத்தனையோ காரணங்கள் சொல்லலாம். சினிமாத்துடைய காரணம் சொல்லலாம், பெற்றோருடைய வளர்ப்பை காரணம் சொல்லலாம், உலகத்தினுடைய நவீனமயமாக மாறுகிற எல்லா விதமான ஃபேஷனையும் காரணமாக சொல்லலாம். எல்லாத்தையும் கடந்து இன்னைக்கு ரீல்ஸ் என்பது அது பொது ஊடகம், நல்லதற்கு தேவைப்பட்டால் பயன்படுத்தலாம். எத்தனையோ நல்ல விஷயங்களுக்காக வேண்டி ரீல்ஸ் வந்ததுக்கு பிறகு கூட நிறைய பேர் கல்விக்காக பயன்படுத்துகிறாங்க, நிறைய பேர் ஏழைகளுடைய எஜுகேஷனுக்காக பயன்படுத்துகிறாங்க, நிறைய பேர் தன்னுடைய மருத்துவத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. எத்தனையோ நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கிற இடத்துல சில பேர் விழிப்புணர்வுக்காக பயன்படுத்துகிறாங்க. இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடாதீங்க. சில மருத்துவர்கள் கூட இன்றைக்கி வந்து ரீல்ஸுடைய விஷயத்தை சும்மா ஒரு நிமிஷத்தில் வந்து சாதாரண சொல்லிட்டு போயிடறாங்க. இந்த மாதிரி சாப்பிடாதீங்க, இது உடம்புக்கு கெடுதி, இது உயிருக்கு ஆபத்து, இந்த மாதிரி பொருள் தவிர்த்து அப்படின்லாம் நிறைய விஷயத்தை பயன்படுத்துகிற இடத்துல இன்றைக்கி ரீல்ஸுடைய மோகங்கள் இன்றைக்கி சமூகத்தை எந்த அளவிற்கு கொண்டு போய் விட்டிருக்கிறது என்று யோசிக்கிற இடத்துல அல்லாஹ் அக்பர்,
நாம் கொஞ்சம் அப்படியே வரலாறை திரும்பி பார்த்தோமானால் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் ஒருவர் இன்னொருவரை கொலை செய்ய முற்படுகிற பொழுது அல்லாஹ் இல்லையா, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் ஹாபிலை காபில் கொலை செய்த அந்த இடத்தில் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசின அந்த வார்த்தை இன்னைக்கு உலகத்துக்கு தேவைப்படுது. உலகம் தோன்றிய முதல் வரலாறு, உலகத்தில் முதல் நிகழ்ந்த பாவம் என்னன்னு கேட்டால் ஒரு பெண்ணினால் நிகழ்ந்த கொலை என்று நாம் குர்ஆன் சொல்லி தந்துகிற அந்த வரலாறு, உலகம் தோன்றிய வரலாறு. ஆனால் அந்த வரலாறுல ரசூலுல்லாஹ் சொன்ன பதில் இன்னைக்கு தேவைப்படுது. ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த பதில் இன்னைக்கு தேவைப்படுது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, காபிலை பார்த்து, ஹாபிலை கொலை செய்த காபிலை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, நீ கொலை செய்து விட்டாய், லா தக்துரு நஃப்ஸன் ظுல்மா, இனி உலகத்தில் எங்க அநியாயமாக ஒரு கொலை நடந்தாலும் இல்லா கான் அலா இப்னி ஆதமில் அவ்வல், முதலாய் கொலையை தொடங்கி வைத்த அந்த காபிலின் மீது கிஃப்லும் மின் தமிஹா, கியாமத்து வரைக்கும் எங்கெல்லாம் கொலை நடைபெறுகிறதோ அந்த கொலையில் ஒரு பங்கு அவனுக்கு தானா போய் சேரும். நாங்கள் சொல்லுவோம், பாவத்தில் ஒரு பங்கு தானா போய் சேரும். சொல்லப்போனால் காபில் யாருமே நமக்கு தெரியாது, ஹாபில் யாருமே நமக்கு தெரியாது, பார்த்தது கிடையாது. அவருடைய வரலாறை மட்டும் தான் உள்வாங்கி இருக்கிறோம். உலகத்தினுடைய முதல் மனிதருடைய பிள்ளை. ஆனால் கியாமத் வரை வருகிற அத்துணை மனிதர்களும் எங்கெல்லாம் கொலை நடைபெறுகிறதோ, எங்கெல்லாம் இரத்தம் ஓட்டப்படுகிறதோ, அத்துணை இரத்தத்திற்கு பின்னாலும் அவனுக்கு முதல் பங்கு போய் சேரும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா, உலகத்தினுடைய மாற்றத்தை கவனித்து சொன்னவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவர். இன்னைக்கு எத்தனை வகையான ரீல்ஸ் முகத்தில் அலையிறாங்க. டப்மாஷ், எவன் பாடினாலும் அதை திரும்ப இவன் பாடுறது, சும்மா வாய் அசைச்சு டப்மாஷ் பண்ணி எவன் என்ன செஞ்சாலும், இவன் நடிகன் செஞ்சு காட்டினா அதையே செஞ்சு பார்க்கறது, ஒருத்தன் அடிக்கிற மாதிரி பண்ணால் அதையே செஞ்சு பார்க்கறது, ஒருத்தன் திட்டுற மாதிரி செஞ்சால் அதையே செஞ்சு இன்னைக்கு டப்மாஷுடைய மோகம் வியூஸுக்காக வேண்டி என்ன வரலாம், வியூஸுக்காக வேண்டி ஒரு நேரம் தன் உயிரை பணம் வச்சான். ரயில்வே ட்ராக்கில் போய் படுத்து கிடந்தான், உலகம் பார்த்தது. ரயில்வே ட்ராக்கில் படுத்து கிடந்து உயிரை பணம் வச்சு ரீல்ஸ் எடுத்தான். ஒரு நேரம் அறிவியல உச்சத்தில் போய் ரீல்ஸ் எடுத்தான். அப்பெல்லாம் சத்தம் போட்டாங்க, இன்னும் இவ்வளோ மடத்தனமாக இருக்கிறாங்க, உயிரோடு விளையாடி அப்படி ரீல்ஸ் பண்ணணுமா அப்படின்னு. பஸ்ஸில் ஓடிக்கிட்டே தொங்கிக்கிட்டே ஃபுட்போல் அடிச்சுட்டு ரீல்ஸ் எடுத்தான். எத்தனை உயிர்கள் வந்தது, ட்ரெயினில் தொங்கிக்கிட்டே எடுத்தான், எல்லாம் நடந்தது. இன்னைக்கு அத்துணையும் கடந்து அடுத்தவனை அடிக்கிற அளவிற்கு, அடுத்தவனை ஆயுதத்தினால் தாக்குகிற அளவிற்கு, அடுத்தவனுடைய உயிரை எடுக்கிற அளவிற்கு அதை ரசித்து அதை வீடியோவாக எடுத்து என் நடிகன் செய்தான், அவன் செய்கிற பொழுது நீங்கள் கைத்தட்டினீர்கள், நாங்கள் செய்கிற பொழுது கைத்தட்டுங்கள் என்று வந்து நிற்கிறது என்றால், இந்த உலக மோகத்தினுடைய இந்த வியூஸினுடைய நோக்கத்தை ரசூலுல்லாஹ் 1400 வருடங்களுக்கு முன்னாடி சொன்னாங்க. அடுத்தவனுடைய இரத்தத்தை எடுப்பதல்ல நீங்கள் முன்மாதிரியாக முன்னுதாரணமாக வாழ்கிற வாழ்க்கை, அதுவல்ல வாழ்க்கை, அதுவல்ல முன்னுதாரணமாக வாழ்கிற வாழ்க்கை. உங்களுடைய முன்னுதாரணம் பிறருக்கு தீங்கு தராமல் பிறருக்கு நல்லதை செய்வதில், உங்களை வருத்தி கொண்டு கூட அடுத்தவர்கள் நீங்கள் செய்கிற உதவிகளில் தான் இந்த முன்னுதாரணங்கள் இருக்க வேண்டுமே தவிர்த்து அடுத்தவனை அழிப்பதில் உங்களுடைய முன்னுதாரணம் வந்துவிடக்கூடாது என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திற்கு அடிப்படையாக கற்றுக் கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ். இன்னைக்கு சமூகம் எவ்வளவோ வளர்ந்திருக்கிறோம், எவ்வளவோ படித்திருக்கிறோம், கேட்டால் நாகரீக மனிதர் என்று சொல்கிறோம். ஆனால் ஆதிகாலத்துடைய மனிதன் செய்யாத பாவத்தை எல்லாம் சர்வசாதாரணமாக செய்ய ஆரம்பிக்கிறோம். ஆதிகாலத்து மனிதன் செய்வதற்கு வெட்கப்பட்ட பாவத்தை எல்லாம், செய்வதற்கு பேசுவதற்கு கூச்சப்பட்ட பாவத்தை எல்லாம், அடுத்தவனை அடித்து நொறுக்குவதற்கு யோசித்த பாவத்தை எல்லாம் இன்னைக்கு நாகரீக காலம் என்கிற பெயரில், ரீல்ஸ் என்கிற பெயரில், அதனுடைய மோகத்தினால் இன்னைக்கு பாவத்தை துணிந்து செய்வதற்கு ஒரு உலகத்தினுடைய சூழல் இறங்கி இருக்கிறது என்றால், இதற்கு பின்னால் நாம் யோசிக்க வேண்டியது நபிகள் பெருமானார் கற்றுக் கொடுத்த முன்னுதாரணமான வாழ்க்கையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னது. நீங்கள் செய்கிற நல்லதோ கெட்டதோ அது பெற்றோர் செய்தால் பிள்ளைக்கு பரவும், அதை ஒரு தலைவன் செய்கிற பொழுது தொண்டனுக்கு பரவும், அதை ஒரு மேலிடத்தில் இருப்பவன் செய்கிற பொழுது அதை கீழுள்ளவன் செய்ய ஆரம்பிப்பான். அது நல்லதாக இருந்தால் உங்களுக்கு நல்லதை திரும்ப தரும், அது கெட்டதாக இருந்தால் கண்டிப்பாய் அந்த கெட்டதிலிருந்து உங்களுக்கு பங்கு வரும் என்பதை ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளுடைய கொலையில் ஆரம்பிச்ச ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. கிஃப்லும் மின் தமிஹா, உலகத்தில் எங்கே கொலை நடந்தாலும் கேட்காமலே அவனுக்கு ஒரு பங்கு போய் சேருகிறது என்கிற வார்த்தையை சொன்ன அதே ரசூலுல்லாஹ் தான் தமீமுத்தார் ரலியல்லாஹு சொன்னாங்க, நவ்வர்த்தல் இஸ்லாம், நீங்கள் மஸ்ஜிதின் நபவிக்கு மட்டுமல்ல, நீங்கள் லைட்டு போட்டது மஸ்ஜித் நபவிக்கு மட்டும்தான் லைட்டு போட்டீங்க, ஆனால் அந்த ஒளி வெறும் மஸ்ஜிதிற்கு மட்டும் கொடுத்ததல்ல, நவ்வர்த்தல் இஸ்லாம், நீங்கள் இஸ்லாத்துக்கே ஒளி கொடுத்துட்டீங்க. நாங்கள் ரசூலுல்லாஹ்
நீங்கள் இஸ்லாத்துக்கே ஒளி கொடுத்துட்டீங்கன்னாங்க. ஏன்னா நல்லதை செய்கிற பொழுது அதனுடைய பிரகாசம் அது எவ்வளவு தூரம் பாக்கியமானது என்பதை இந்த உம்மத்திற்கு நபிகள் பெருமானார் கற்றுக் கொடுத்தாங்க. இன்னைக்கு எவ்வளவு தூரங்கள் இந்த சமூகத்தினுடைய தடமாற்றங்கள் வந்து நிற்கிறது என்பதற்கு ரொம்ப பெருசாக யோசிக்க தெரியாது. சென்ற வாரம் எல்லாரும் பார்த்துருப்போம், வலைத்தளங்கள் முழுக்க வந்தது அல்லவா. ஜும்மா முடிந்த நாள் மறுநாள் ஹரமுக்காக போயிருக்கிறாங்க. எங்கள் காபாவில் போய் நிற்கிறாரு. காபாவில் போய் நிற்கிற மனிதர் 3ஆம் மாடியிலிருந்து என்ன நினைத்தாரோ திடீரென்று தற்கொலை எடுத்து கீழே குதிக்கிறார். அல்லா பாதுகாக்க. எங்க உம்ராவுக்கு போன ஒரு உம்ரா செய்கிற ஒரு மனிதர் காபாவுடைய 3வது மாடியில் தவாப் செய்கிற பொழுது அங்கிருந்து கீழே குதித்து உயிரமாக்கி நினைக்கிறார். அல்லாஹ், எவ்வளவு ஒரு மடமைத்தனம் என்று சொல்வதா, அது உச்சகட்டமாய் இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிற ஒரு காரியத்தை நிற்கிறான்னு சொல்றது. அல்லாஹ் அந்த ஊரை அவ்வளவு கண்ணியப்படுத்துகிறான். ஹாதா பலதன் ஆமீனா, இது அச்சமற்ற ஒரு ஊர் என்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். ஒமன் தஹலஹு கான ஆமீனா, இங்கே நுழைந்து விட்டால் உங்களுக்கு அச்சமற்ற தன்மை வந்துவிடும் என்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். எதிரிகளுடைய பயம் இருக்காது, உங்களுக்கு எந்த கவலையும் இருக்காது, அச்சமற்ற தன்மையோடு. உலகத்தில் எத்துணை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உள்ளங்கள், ஏழைகள் பணத்தை வச்சுக்கிட்டு கூட, யா அல்லாஹ் எனக்கு இன்னும் ஹஜ்ஜி நசீபாகலையே, எனக்கு இன்னும் உம்ரா நசீபாகலையே, உன் வீட்டை பார்க்க முடியலையே, உன் முதல் ஆலயத்தை பார்க்க முடியல, அந்த காபாவை கண்ணால் பார்க்க முடியலையே, தங்க கேட்ட கண்ணால் பார்க்க முடியலையே, என்னால் அந்த கல்லை தொட்டு ஹஜ்ருல் அஸ்வதுக்கு முன்னாடி என் பாவத்தை கருக முடியலையேன்னு உலகத்தின் எத்துணை கண்கள் கண்ணீரை வடித்து கொண்டிருக்கிற இடத்துல அங்கு போய் நின்று உயிரை மாய்க்குகிற ஒரு சிந்தனை வந்திருக்குதுன்னா உலகத்தினுடைய முன்னுதாரணங்கள் எவ்வளவு தூரம் இன்னைக்கு சமூகம் தடுமாற்றத்தில் போய் நிற்கிறது என்பதை யோசிக்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். கண்ணியமானவர், எங்கு போய் நின்று கொண்டு என்ன வேண்டும், கஅபாவில் நின்று கொண்டு கேட்கிற இடத்துல, ஜம்சமை குடித்து கொண்டு கேட்கிற இடத்துல, ஒரு உம்ராவிற்காக வேண்டி அவர் உடையணிந்து நிற்கிற இடத்துல, அது அல்லாஹுடைய வீடு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மக்கா மதீனாவில் மௌத்தாகனா உங்களுக்கு நேரடியா கேள்வி கணக்கின்று சோனம் உண்டுன்னாங்க. அது அல்லாஹ் நாடியவர்களுக்கு மட்டும்தான் உண்டு. ஹஜ்ஜிக்காக போயிட்டு வர்றேங்கிறவங்க வருகிற நேரத்தை திரும்பி மௌத்தாகிடுறாங்க. எத்தனை விபத்துகளை பார்த்தோம். எல்லாம் அல்லாஹ் நாடி அவர்களுக்காக வேண்டி தனி அடையாளத்தோடு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அல்லவா, உலகத்தில் எல்லோருக்கும் குளிப்பாட்டப்பட்டு கஃபன் மாற்றப்படும். ஆனால் உலகத்தில் கஃபன் என்பது அவர்கள் அணிந்திருக்கிற ஆடையே கஃபனாக மாறுவது. யார் ஹஜ் உம்ராவுக்காக வேண்டி இஹ்ராம் உடையில் இருக்கிறாரோ அவரை அதே உடையோடு நீங்கள் அப்படியே வைத்திருங்க. ஏன்னா அவர் நேரடியாக அல்லாஹ்வை சந்திப்பதற்காக வந்தவங்கன்னாங்க. அப்போ அங்கு போய் உயிர் போக வேண்டும். ஆனால் நாம் ஆசைப்பட்டு கேட்கலாமே தவிர்த்து, யா அல்லாஹ் என் உயிர் உன் வீட்டில் போகணும், உன்னை பார்க்க வந்திருக்கிற உன் வீட்டில் என் உயிர் போகணும், நேரடியாய் சோனவாதியாய் மாறணும், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஹஜ்ருல் அஸ்வதை தொட்டு கொண்டு நிற்கிற பாக்கியத்திலேயே, இங்கே தவாஃபில் நிற்கிற பாக்கியத்திலேயே, சஜிதாவில் நிற்கிற பாக்கியத்திலேயே, உன் ஹரமுடைய எல்லைக்குள்ளேயே என் உயிர் போக வேண்டும் என்று கேட்டு ஆசைப்படுகிற எத்துணை மக்களுக்கு மத்தியில் அங்கு போய் நின்று 3ஆம் மாடிலேருந்து குதித்து தற்கொலைக்கு உண்டான ஒரு இடத்தை என்னத்தை தூண்டாருன்னா, இந்த உலகத்தினுடைய கெட்டதனுடைய முன்மாதிரியில் உலகம் எவ்வளவு தூரம் மாறுகிறது என்பதற்குண்டான அடையாளமாய் அந்த வரலாற்றை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் அந்த ஊருக்கு பேர் வச்ச ஆமீனாங்கிறது, அச்சமற்றவன் என்பது அல்லாஹ் அந்த ஊருக்கு பேர் வச்சது வெறுமனையா அல்ல. அவன் எவன் நினைச்சாலும் சரி, நான் நினைத்தால் மட்டும்தான் அங்கே ரூஹை எடுக்க முடியும் என்பதற்குண்டான அடையாளம் தான். ஏன்னா 3ஆம் மாடிலையும் குதிக்கிறாரு, கீழிருந்து ஒரு காவலர் அசால்ட்டாக போய் அப்படி கையை ஊனி தோள்பட்டையில் அவரை தாங்கிட்டு வந்துட்டார். வீடியோவில் பார்த்தோம்னா தெரியும். 3ஆம் மாடிலையும் அவ்வளோ வெயிட்டான மனுஷன். இவர் சாதாரணமாக பேர் ரையான், அப்படி நின்று அப்படி ஷோல்டரில் கொடுத்து அப்படி தூக்கி விட்டார், முடிஞ்சது. அல்லாஹ் எந்த இடத்தில் எப்பேற்பட்ட ஒரு குணம் வேண்டும் என்பது அதெல்லாம் சொல்ல வந்தது. இப்படிப்பட்ட ஒரு முன்னுதாரணத்திற்கு உண்டான அடையாளமாய் கஅபாவை நாம் பார்க்கிற அந்த சிந்தனை இன்னைக்கு மாத்திட்டாரா இல்லையா? ஏற்கனவே ஹரமில் போயின்னா போலீஸ்காரன் அப்படி பண்ணுறான், இப்படி பண்ணுறான், இது பண்ணுறான்னு சொல்லி நிற்கிறோம். கொஞ்சம் கூட நெருங்க விட மாட்டேங்கிறாங்க, அவங்க அங்கே துறதாங்கிறோம். இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தா எப்பேற்பட்ட ஒரு புண்ணிய பூமியில் போய் நின்று கொண்டு அந்த இடத்துல போய் நின்று ரசூலுல்லாஹ் அவ்வளோ எச்சரிக்கையாக சொன்னாங்க, அல்லாஹ் தனக்குத்தானே உயிரை கொடுத்தவன் அவனுக்கு மட்டும்தான் திரும்ப எடுக்குகிற அனுமதி உண்டு. அது எந்த காலம் என்பதை அவன்தான் முடிவு செய்கிறான். லா யஸ்தஅகிரூன ஸாஅத்தம் வலா யஸ்தக்திமூன், ஒரு நொடி உங்களுக்கு அதை விட முந்தவும் முந்தாது பிந்தவும் பிந்தாது என்கிற இத்துணை வார்த்தைக்கு பின்னால் குர்ஆன் சொல்லி தெரிகிறது அல்லவா, தஃபிர்ரூன மின்ஹு, நீங்கள் தான் மௌத்தை விட்டு விரண்டோடுகிறீர்கள், ஆனால் மௌத்து முலாக்கீக்கும். நான் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொன்ன வார்த்தை, ஃபைன்னஹு முலாக்கீக்கும், நீ ஓடுவ ஆனால் அது உன்னை வந்து பிடிக்கும் நாங்கள் அல்லாஹ் சொன்னான்.
ஃபஇன்னஹு முலாக்கீக்கும், அது உன்னை வந்து பிடிக்குங்கிறான் அல்லாஹ். அப்படிங்கிற பொழுது எந்த இடத்தில் போய் நின்று கொண்டு உலகத்தினுடைய ரசூலுல்லாஹ் இவ்வளவு எச்சரிக்கையா சொன்னாங்க, அப்படி உயிரை மாய்த்து கொண்டால் நீ எதனால் உயிரை மாய்த்தாயோ அதனால் திரும்ப 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 மறுமையில் உனக்கு தண்டனை வேற எதுவுமே கிடையாது. விஷம் குடிச்சனா திரும்ப திரும்ப விஷம் குடிச்சிட்டே இருக்கணும். கத்தியால் அறுத்தியா திரும்ப திரும்ப அறுத்துக்கிட்டே இருக்கணும். கயிறால் தொங்குனியா திரும்ப திரும்ப தொங்கிக்கிட்டே இருக்கணும். மேலிருந்து குதிச்சியா திரும்ப திரும்ப குதிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்களாம் பாருங்க, எங்கேயாவது ஸ்மார்ட்டுக்கு போனோம்னா, ஊட்டிக்கு போனால் அங்கேயும் வச்சிருக்கிறான் சூசைட் பாயிண்ட் வச்சிருக்கிறான். கொடைக்கானல் போனால் அங்கேயும் வச்சிருக்கான். எங்கெல்லாம் சுற்றுலா தலங்கள் உண்டோ அங்கெல்லாம் உயிர் போகிற ஒரு அடையாளத்தையும் வச்சிருக்கிறாங்க. காதல் தோல்வி விரக்தி, கடன் தோல்வி விரக்தி, அங்கே குதிக்கிற மாதிரி. இன்னைக்கு அது மாதிரி கபாவில் போய் நின்று கொண்டு அப்படி ஒரு அனாவசியமான ஒரு பாவத்திற்குண்டான ஒரு முன்னுதாரணத்தை இந்த சமூகம் கையில் எடுக்கிறது என்றால், இந்த சமூகத்தினுடைய பாதையில் நிறைய நாம் யோசிக்க வேண்டியது இருக்கிறது. நாம் எதில் முன்னுதாரணமாக இருக்கிறோம்? நம்முடைய ஈமானிய பலகீனம் கபாவிற்குள் போய் நிற்கிற இடத்தில் கூட நம்முடைய கடனும் நம்முடைய கஷ்டங்களும் நம்முடைய சூழல்களும் அல்லாஹ்வை மறக்கடிக்க செய்கிறது என்றால், அது உலகத்தினுடைய ஆரம்ப பள்ளி அல்லவா? அல்லாஹ்வே நிறைந்திருக்கிற அற்புதமான பள்ளி அல்லவா? கபாவுக்கு போனேன், என் நோய் போச்சு, சம்சம குடித்தேன், என் கஷ்டமெல்லாம் தீர்ந்து போச்சு சொன்னவங்களுக்கு மத்தியில் அங்கு போய் நின்று அப்படி ஒரு ஈனத்தனமான செயலை செய்வதற்கு இந்த சமூகத்தினுடைய சிந்தனைகள் மாற்றப்படுகிறது என்றால், நாம் திரும்ப திரும்ப யோசிக்க வேண்டும். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தருகிற அந்த வார்த்தை தான், நீங்கள் எந்த நல்லதை பிறருக்கு செய்ய தூண்ட நினைக்கிறீர்களோ அந்த நல்லதின் பலன்களும் உங்களுக்கு விரைவாய் உண்டு. எந்த தீயதை இந்த சமூகத்திற்கு பரப்ப நினைக்கிறீங்களோ, அது மாதிரி பிள்ளைகள் தீயது என்று நினைச்சு அவன் செய்யல, அவன் ஒரு வேகத்தில் கொலை செய்தான். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ வேகத்திலாம் செஞ்ச, எவன் எதனால் வேகத்தினால் செஞ்சாலும் சரி, திட்டம் போட்டு செஞ்சாலும் சரி, பழிக்கு பழி வாங்கினாலும் சரி, எவன் எதில் செஞ்சாலும் உலகத்தினுடைய கொலைக்கு உனக்கு பங்கு உண்டுன்னு நாங்கள் ரசூலுல்லாஹ். இந்த சமூகத்தினுடைய சிந்தனைகளில் நாம் பதிக்க வேண்டியது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எந்த விதத்தில் முன்னுதாரணமாக மாற்றுவதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் தர வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதில் நாம் உறுதியாய் நிற்க வேண்டும். ரசூலுல்லாஹுடைய வார்த்தை தான் நமக்கு திரும்ப திரும்ப, மன் தஆ இலா ஹுதா, யார் உங்களுக்கு சரியான நேர்வழியின் மீது நீங்கள் நடக்கிறீர்களோ, பிறரையும் அந்த நேர்வழி மீது அழைக்கிறீர்களோ, அந்த நேர்வழிதான் உங்களை சிறந்த ஒரு முன்னுதாரணத்துக்கு நான் அடையாளமாக மாற்ற முடியும் என்கிற ரசூலுல்லாஹுடைய வார்த்தையில் இந்த சமூகம் இன்னும் ஈர்க்கப்படாமல் இருக்கிறோம். பல உலகத்தினுடைய சிந்தனைகளுக்கு மத்தியில், பல குழப்பங்களுக்கு மத்தியில் இந்த சமூகம் தடுமாறி போய் நிற்கிற இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்தினுடைய உள்ளங்களை எல்லாம் ஒன்றுபடுத்தி தருவானாக. நாம் எதில், எந்த செயலில், யாருக்காக வேண்டி நிற்கிறோம் என்பதை யோசிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. எந்த செயலை செய்கிற பொழுதும் இதன் மூலமாய் பிறருக்கு நலவு இருக்கிறதா, இதன் மூலமாய் என் குடும்பத்திற்கு நலவு இருக்கிறதா, இதன் மூலமாய் என் சமூகத்திற்கு பிரயோஜனம் இருக்கிறதா என்று யோசிக்கிற பக்குவத்தையும் அதன்படி நடக்கிற பாக்கியத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கும் இளைய தலைமுறைகளுக்கும் வளருகிற சிறார்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்பேற்பட்ட நேர்வழியை தௌஃபீக் அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள் வாலிப்பானாக. கடைசி வரையும் ஈமானில் உறுதிமிக்கவர்களாக இருந்து நல்ல முன்னுதாரணத்திற்குண்டான புருஷர்களாய் வாழ்கிற பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் முழு சமுதாயத்திற்கும் அல்லாஹ் நசீபை தந்து அருள் வாலிப்பானாக. வ ஆகிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.